ஃப்ரீ ஃபயரில் புது அப்டேட் வந்துருச்சு. அந்த அப்டேட் வந்ததும் போதும் புதுசாக நிறைய ஈவெண்ட் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து நிறையா லேக் இழுத்து விட்ருக்காங்க. ஆமாங்க, இந்த வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க. எனிமி மேலே இந்த மாதிரி நம்ம எய்ம் வைக்கிற பாருங்க, அந்த நேரத்தில் வந்து லேக் ஆகி அப்படியே இதாகி நிற்கும். அப்படி இல்லாட்டி நம்ம கேம் ப்ளே பண்ணையில வந்து லேக் ஆகும். அப்படி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ எனிமி அடிச்சு உங்களை தூக்கி விட்டு போயிருக்கான். இதுக்கு தாங்க ஒரு அருமையான சொல்யூஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு பேர் தான் பொட்டேட்டோ கிராஃபிக்ஸ். ஆமாங்க, இது ஒரு ஃபைல் மட்டும்தான். இந்த ஃபைலை கொண்டு நீங்கள் கேமில் போட போகிறது கிடையாது. உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற எமுலேட்டரில் போட போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, எமுலேட்டரில் போட போகிறீங்க. இப்போ வந்து உங்களோட ஐடி வந்து பேன் ஆகணும்னா நீங்கள் வந்து கொண்ட கேம் ஃபைலில் போட்டால் தான் பேன் ஆகும். நம்ம எமுலேட்டரில் போட போகிறோம். அதோட இது வந்து ஹேக்கிங் கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்கள் கேமிங்கை வந்து ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுனா ஸ்மூத் ஆகுறது. எப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தாலே நல்லா தெரியும். நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அது எதனாலனா இந்த ஃபைலோட வேலையாக தான் அதுதான் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த எனிமி மேலே வந்து எய்ம் வைப்பீங்க. அந்த நேரத்தில் வந்து லேக் ஆகும் ஃபுல்லாக. அது வந்து இது ஃபுல்லாக அப்படியே டிக்ரீஸ் பண்ணிடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்னன்னா ஈஸியாக எனிமி மேலே வந்து ட்ராக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேக் ஆகாது, ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உங்களோட மெயின் ஐடியில் யூஸ் பண்ண சொல்லலை. இதுக்கு வந்து நீங்கள் மெயின் ஐடியில் யூஸ் பண்ணி எதுவும் ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனி பொறுப்பு எடுத்துக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 days உங்களோட நார்மல் நூப் ஐடியில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் ஆகலாட்டி மெயின் ஐடியில் யூஸ் பண்ணுங்கள். நானும் ஒரு 3 days வந்து என்னோட நூப் ஐடியில் தான் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. பேன் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ நான் வந்து இதில் வந்து 1 week நான் அந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என் மெயின் ஐடியில் நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னோட மெயின் ஐடியில் தான். இது நல்லா இருக்கிறதுனால வந்து நான் உங்களை வந்து கம்பல்சரி நீங்கள் மெயின் ஐடியில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்களோட நூப் ஐடியில் யூஸ் பண்ணி பார்த்து எதுவும் ஆகலாட்டி அப்படின்னா மட்டும் உங்கள் மெயின் ஐடியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ரெடி பண்ண ஃபைல் கிடையாதுங்க. இது வந்து ஒரு வடக்கண்டு ஆட்டை போட்ட ஃபைலு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைல் வந்து என்னோட எஃப்பிஎஸையும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க. என்னோடலாம் வந்து 120 அவ்வளோதான் வந்துச்சு. இது வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். இப்போ 200 வரைக்கும் கிடைக்குது. சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இந்த ஃபைலை எப்படி ஏற்றுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்கில் போனோம். போய்ட்டு செட்டிங்னு சர்ச் பண்ணிக்கோங்க. மேலே வந்துருச்சு. அது உள்ள போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து கீழே வாங்க, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மேலே வந்து விண்டோ செக்யூரிட்டின்னு இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டாகவே அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்க வேண்டியதான். உள்ளே போனோடனே வைரஸ் அண்ட் த்ரெட்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டாக அது உள்ளே போய்க்கோங்க. அது உள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்குப்பாங்க வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்னு. அதில் மேனேஜ் செட்டிங்கை கொடுத்துருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து எல்லாமே வந்து ஆனில் இருக்கும். உங்கள் லேப்டாப்பில் என்னோட்டில் வந்து எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஒன்று மட்டும் ஆனில் இருந்துச்சு. அதை மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு லிங்க் கொடுப்பேங்க, ஒரு ரேர் ஃபைல் லிங்க்கு. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தோன்னே பாஸ்வேர்டு கேட்கும். அந்த இடத்துல வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லாட்டி கமெண்ட்டில் கொடுப்பேன். அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணி ஓகே கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. பக்கத்தில் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ற போங்க. அது உள்ற போனதுக்கப்புறம் 2 ஃபோல்டர் இருக்கும். NVIDIA AMD அப்படின்ட்டு 3 பேர் போட்டு 2 ஃபோல்டர் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ப்ராசர் என்னன்னு பார்க்கணும். திஸ் பிசி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்குங்க. கிளிக் பண்ணிய பிறகு இந்த மாதிரி ப்ராசர் நேம் காமிக்கும். இந்த வந்து கவர்மெண்ட் லேப்டாப்போட ப்ராசர் நேம் வந்து AMD. நல்லா பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதே ஃபோல்டரில் போங்க. போனதுக்கப்புறம் இதில் AMDன்னு பேர் போட்டிருக்கு பாருங்க, அந்த ஃபோல்டர் உள்ள வேண்டியதான். இதில் வந்து உங்களோட இது வெர்ஷன் என்னன்னு கேட்கும். அது வந்து 5 இருந்துச்சுன்னா ப்ளூ ஸ்டாக் வெர்ஷன் 5 இருந்துச்சுன்னா ப்ளூ ஸ்டாக் வெர்ஷன் 5க்குள்ளே போயிட்டு அது உள்ள போயிட்டு 2வது ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்கள்கிட்ட ப்ளூ ஸ்டாக் இருக்குல்ல, அப்போ இல்லாட்டி MSI அந்த எமுலேட்டர் வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் உள்ளே போயிட்டு இதுக்குள்ள வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இது சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அப்படியே ஓப்பன் பண்ணாலும் சரி, ரீஸ்டார்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ளூ ஸ்டாக் அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி அப்படியே கேம்குள்ளே வந்துட்டு இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஸ்மூத்தில் வச்சுருங்க. ஸ்மூத்தில் வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், மேட்சுக்குள்ளே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். FPS வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேக் இஷ்யூவே இருக்காது. சரிங்க, இது ஒர்க் ஆயிருச்சா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் FPS வந்து உங்களுக்கு பூஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்னா வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவாங்க, சரி, டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.